ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அந்த சீசன் 5ஓட லாஸ்ட் எபிசோடான ரைட் சைடு அப்புன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இத்தனை நாள் அந்த இதை பற்றின்னு எல்லாமே போட்டேன். அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வருஷத்தோட ஆரம்பத்துலேயே மொத்தமாக ஒரு சேட்னஸை கொடுத்து அனுப்பிச்சுட்றீங்களேடா. இது முடிவில் வரும்போது நினச்சாலே ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. அண்ட் இதோட ரைட்டிங்கை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கியிருக்கலாம் தாங்க சொல்லுவேன். ஒரு டீசெண்டான எண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அந்த அதுக்கப்புறம் அவனுங்க லைஃப் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரியே தான் காமிச்சிருந்துருப்பானுங்க. நிறைய அது ரொம்ப பொறுமையாக போச்சு. அந்த ஃபைட்டே 1 ஹவரில் முடிஞ்சிச்சு. அந்த ஃபைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இதை பற்றின முழு விளக்கத்தையும் நான் தரப்போகிறேன். இதுதான் லாஸ்ட் எபிசோடில். கொஞ்சம் டைம் எடுத்து மொத்தமே பார்த்துருவோமா? ஓப்பனிங்லேயே நம்ம டாக்டருக்கே வந்து அவனுங்களாம் அந்த இது வழியாக உள்ளே போயிருப்பாங்கள்ல, அந்த ரிஃப்ட் வழியாக, அது எப்படி அவனுங்க எப்படி போனானுங்க அப்படின்னு சொல்லி அந்த டோர்லாம் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை போய் திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த சைடு பார்த்தா நம்மளோட எரிக்கா அப்புறமா அந்த சயின்டிஸ்டான ஸ்டால்க்கையும் காட்டுவாங்க. இவங்க 2 பேரில் அந்த ஸ்டால்க்குன்ற அந்த சயின்டிஸ்ட் வந்து சயின்ஸை நம்பக்கூடியவர். ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம் நடக்குதுன்னா டவுட்ஃபுல் தான் படுவார். அப்படியே அவங்க அந்த சைடு வரும்போது அந்த VSQK அப்படின்ற மாதிரி அந்த வேனை பார்த்துருவானுங்க. போகும்போது அந்த வேனையும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம், அது எங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்க. அண்ட் அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸு அப்புறமா அந்த விக்கி அப்படின்ற மாதிரி கேரக்டர் மட்டும்தான் வந்திருப்பாங்க. அதை இவங்க வச்சுட்டு போனதுனால அவங்க இந்த இடத்துக்கும் தேடி வரலான்ற மாதிரி இருக்கும். அண்டு இவங்க வந்து நம்ம மேக்ஸ் தனியாக இருக்காள்ல, அவளுக்காக உடம்பு சரியில்லை, அவளுக்கு பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருந்திருக்கும். மொத்த டீமுமே அந்த ரிஃப்ட் வழியாக உள்ளே அப்சைடு ஒன்று போயிருப்பாங்க மொத்த டீமுமே. அண்ட் அப்புறமா நம்ம முரே, லெவன், ஹாப்பர், காலி இவங்களாம் ஒரு சைடாகவும் அப்புறமா நம்மளோட மற்ற கேங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சைடாகவும் போயிருந்துருப்பாங்க. ஆக்சுவல் பிளான் படி நம்ம முரே தான் அந்த மொத்தத்தையும் பற்ற வச்சு கடைசியில் போகும்போது மொத்தத்தையும் வெடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதையும் இவனுங்க விட்டுட்டு போயிருந்துருப்பானுங்க. அந்த பிளான் வழியாக பார்த்து இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்துருப்பாங்க. அந்த டாக்டர் கேவோட ஆர்மிஸ் அதை பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பாங்க. அப்புறமா நம்மளோட டாக்டர் கே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நம்மளோட லெவனை பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்களாம் அந்த மாதிரி ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்மளோட அந்த இடத்துக்கு அப்சைட் டவுனில் உள்ள அந்த ஹாக்கின்ஸ் லேபுக்கு போய் பார்ப்பாங்க. அந்த லேபுக்கு போய் பார்த்த உடனே இவங்க வந்து போகும்போதே ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொடுப்பாரு நம்ம ஹாப்பர் வந்து நம்ம லெவனுக்கு. நீ எங்கே போனாலும் திரும்ப வந்துடு, உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்ருக்கு, நான் இன்னொரு போனேன் இலக்க விரும்பலை, நீ மறக்காமல் வந்துடு அப்படின்ற மாதிரி ஒரு யாபகம் சொல்லியிருப்பாரு. இதான் நம்ம காளி சொன்னது அவருக்கு ஒரு யாபகம் தான் இருக்கும். நம்ம காளியை பார்த்து இவ என்னென்னலாம் பண்ண போகிறாள் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் எப்படி தண்ணி இருக்குது, நம்மளோட அவள் உள்ளே போகும்போதே பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல தண்ணி இருக்காது. அப்போ போகும்போது மட்டும் எப்படி தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த வெயின்ஸ் வந்து இது மூடி இருக்குல்ல, அதனால இந்த வெயின்ஸ் வந்து அந்த இடத்துக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அண்ட் நம்மளோட ஸ்டீவ் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது கூட அந்த இடத்துல அந்த குளத்துல தண்ணியே இருந்திருக்காது. அதனால அந்த இடத்துல வெயின்ஸ் வந்து மொத்தமாக தண்ணி உறிஞ்சிருக்கும். இது ரொம்ப நாளாக க்ளோஸ்லேயே இருக்குல்ல, அதனால் இதுக்குள்ளே அந்த வெயின்ஸ் வந்து தண்ணியை உரியாமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் இது தண்ணி சுத்தமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில. அதுக்குள்ளே அப்படியே அதனோட ஆக்சிஜன் மாஸ்க்கு கொடுத்து உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படியே அந்த சைடு நம்ம காலியும் அவ கூட சேர்ந்து உள்ளே போகலான்ற மாதிரி முடிவில் இருந்திருப்பாங்க. அது சின்ன பசங்களாம் மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவோடு தான் இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த கேங் போனோடனே இந்த அதாவது இந்த இடத்த மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். அண்ட் அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவா. அது அவளுக்கு எப்படின்னு புரியாது. பார்த்தா நம்மளோட லெவன் க்ரியேட் பண்ண லாபியில் நம்ம மேக்ஸு, காலி அப்புறமா நம்மளோட லெவன் இவங்களாம் இருக்கிறத பார்த்த உடனே தான் நம்ம லெவனோட லாபின்னு தான் புரிஞ்சுப்பா. அந்த சைடு போய் பார்த்தா இந்த வெக்னா மைண்டுக்குள்ளே போய் முதல்ல அந்த குழந்தைங்களை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவோடு தான் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கேருந்து போகிறது வந்து ரொம்ப ஈஸி, அவள் மைண்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து போகிற மாதிரி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. எங்கே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அந்த சீனை ஏதாச்சும் ஒன்று காமிப்பாங்கன்னு தான் நான் இதில் நினச்சேன். ஏன்னா அந்த மாதிரி எந்த சீனுமே காமிக்க மாட்டாங்க நம்மளோட ஓப்பனிங் உள்ளது. அது இந்த மொத்த நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே இருந்திருக்காது, அது வேறு ஒரு சீரீஸ் மாதிரி தனியாக விட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதிகம். அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடலாம் ஃப்யூச்சரில். அண்ட் அவங்க வந்து இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களோட ஸ்டோரி மொத்தமாகவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது வந்து ஒரு ஷோ நடக்குது, அதில் தான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து யாரோட தலையில் நடக்குதுன்னா நம்ம ஜாய்ஸோட தலையில் தான். அவங்களாம் இதை பார்த்த உடனே தான் இவன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க.
ஸோ அந்த இடத்துக்கு போனால் இவங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் போகலான்ற மாதிரி முடிவில் இருந்திருப்பாங்க. ஹோம்ஒர்க் வந்தோடனே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நடக்கிறா, இருந்தாலும் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி தான் நம்ம மேக்ஸையும் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அவங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இவனோட வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சைடு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வில்லு அப்புறமா நம்ம மைக் பேசுகிறத காமிப்பாங்க. நம்ம வில்லு வந்து நம்ம மைக் வந்து உன் மேலாம் எனக்கு எதுவும் இல்லைடா, நம்ம வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அது கேட்டோடனே நம்மளோட வில்லுக்கும் ஒரு மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். அவனும் ஓப்பனாக ஒரு இந்த அவனோட அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறதுக்கு பயந்துட்டுருப்பான். அவன் சொல்லிட்டான்ல, அதனால் இப்போ கொஞ்சம் அவன் ஒரு தைரியமான கேரக்டர். ஸோ அவனுக்கு பயன்றது ஒன்றும் இல்லை, வெக்னாவாலையும் அவனால் பயமுற்ற முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு மேலே போகிறது வந்து நம்ம ஜானத்தன் அண்ட் ஸ்டீவ் தான். இவங்க 2 பேருக்கு அந்த போட்டின்றது சுத்தமாக குறையாமல் தான் இருந்திருக்கும். அவனுங்க அந்த மாதிரி வெளியில் தான் போயிட்டு இருந்திருப்பானுங்க. அண்டு நம்ம டஸ்டின் இவங்களாம் அந்த கையில் அந்த ஷீல்டு அந்த எடி கூட இருக்கிற மாதிரி தான் காமிக்கிற ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டவர் பத்தலைங்க. அதனால் அது வரும்போது இந்த டவரே மொத்தமாக இடியறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நம்ம ஸ்டீவை கடைசி எபிசோடில் எதுவும் சாகடிக்காமல் இருந்தானுங்க தான் சரி தான். ஏன்னா அந்த ரிஃப்ட்டு அந்த இதில் பத்தாதனால இது இடிகிற மாதிரி போகுது. அதனால் இதை உடனே நம்மளோட ஹாப்பருக்கு சொல்லி ஆகணுன்ற மாதிரி சொல்லி டக்கு டக்குன்னு நம்ம ஹாப்பர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹாப்பரும் அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்த சிக்னலில் அவங்களாம் சொல்லி உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓடி போய் அந்த இடத்துல போனவுடனே நம்மளோட வெக்னா, அதாவது நம்ம ஹென்ரி கிரீல தான் ஃபஸ்ட்டு தூக்கி வீசிடுவான். ஏன்னா அது அந்த குழந்தைங்க கூட இந்த கனெக்ஷன் கட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த டவரில் உள்ளது கட் ஆயிரும். அப்போ கட் ஆனவுடனே பக்கத்தில் உள்ளவனை ஹெல்ப் பண்ண நம்ம ஸ்டீவ் ட்ரை பண்ணியிருப்பான். அந்த இதில் கீழே விழுந்துருவான். அப்போ அந்த மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த க்ரிப்பை விட்ட உடனே கீழே விழுற மாதிரி காமிச்ச உடனே, அட பாவீங்களா, என் தலைவன் ஸ்டீவை முடிச்சு விட்டிங்களேடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம யாரோ ஸ்டீவை பிடிப்பாங்க. வேறு யார், நம்ம ஜானத்தன் தான். ஸ்டீவ் விழுவான்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஜானத்தன் விழுந்தால் காப்பாற்றுவான்றது நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதே மாதிரி காப்பாற்றிடுவானுங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டைன்னு ஒன்று இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சாகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க மாட்டானுங்க. அதே மாதிரி காப்பாற்ற அந்த சைடு அந்த கனெக்ஷன் கட் ஆயிரும்ல, அதை நினச்சி இவனுங்க கடுப்பாயிட்டு இருப்பானுங்க. அதை உடனே நம்ம இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஆன் சைடு இவனுங்க அந்த ரிஃப்ட் வழியாக உள்ளே வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான்சி தான். இந்த இடத்துல நம்ம நான்சி தான் ஒரு லீடர் பொசிஷன், அவர்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கிறதுனால ஒரு லீடர் பொசிஷன் மாதிரி இவ தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக எடுக்க வேண்டியது வந்து நம்ம மைக் தான். ஆனால் இவன் வந்து ஒரு லீடர் பொசிஷன் மாதிரி எடுத்துகிட்டு இருந்துப்பா. நான்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, அவன் நல்ல கேரக்டர் தான். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கொஞ்சம் அடி வாங்குதுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். நான்சி கொடுத்ததில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஐடியான்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே அந்த சைடு நம்மளோட ஹாலி வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேக்ஸுக்கு பார்த்தோன்னே எனக்கு தெரியும் நீ வருவேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே மான்ஸ்டர்னு நினைப்பாங்க. அப்புறமா இல்லைன்னு சொல்லி இதை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவளோட, அதாவது நம்ம காளியோட பவர் யூஸ் பண்ணி மறைய வச்சு என்ன நடக்குதுன்ற மாதிரி காமிப்பாங்க. அது காமிக்கும் போது அவனோட மான்ஸ்டர் கை இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சின்ன பசங்களுக்கு ஒரு மாதிரி புரிய வந்துடும். நம்ம இவளை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினப்பான். ஏன்னா இந்த மைண்டுக்குள்ளே வச்சு இவளை கொல்ல முடியாது அப்படின்றத புரிஞ்சுப்பான் நம்மளோட ஹென்ரி கிரீல். அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைடு போய் அந்த அப்சைட் டவுன்லேயே மொத்தமாக இவளை காலி பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவோட தான் கிளம்பியிருப்பான். அந்த சைடு இவனை மீட் பண்ணி, நீ உன்னோட 2வது பொண்ணே இழக்க போகிற, ஃபஸ்ட்டு பொண்ணை சாரான்ற ஒரு கேன்சரில் கிட்டத்தட்ட இறந்தலை, அதே மாதிரி உன்னோட அடுத்த பொண்ணுங்களான 11 காளி, அவங்க 2 பேரையுமே நீ இழக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நினச்சி இவனும் பயந்துட்டு இருப்பான். அந்த கான்வர்சேஷனும் போட்டு காமிச்சிருவான். அப்படியே பக்கத்தில் அந்த ஹெர்பிசைடுன்றது வந்து நிறையாவே இருந்திருக்கும். அந்த ஹெர்பிசைடுன்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கேன்சர் காசிங் இது. அதில் தான் நம்ம சாரான்றவளும் இறந்துருப்பா. இன்னொரு பொண்ணை இழக்க விரும்புகிற அந்த வெக்னா அவன் ஃபஸ்ட்டே கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி டக்குன்னு சுற்றி பார்க்காம சொல்லிடுவான். அதில் ஒரு இது போய் நம்மளோட 11 குத்தி அவன் அங்கேயே இறந்து போகிற மாதிரி தான் இங்கே அவன் ட்விஸ்ட்டு வச்சுருப்பான். ஏன்னா ஆக்சுவல் இதில் வந்து இறந்து போயிருந்திருக்க மாட்டா. நம்ம 11 வந்து ஃபஸ்ட்டே சத்தியம் வாங்கியிருப்போம், என்னை திறக்காதீங்க ஃபஸ்ட்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம ஹாப்பர் வந்து இதை யோசிக்காமல் டக்குன்னு போட்டு உடச்சிடுவான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி அவனுக்கே புரிய வந்திருக்கும். மொத்தமாக உடச்சி அவனே அந்த கொஞ்சம் கூட யோசிக்காமல் வெளில வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மொத்தமாக புரிய வந்திருக்கும்ல, அந்த மாதிரி அவனை திறந்து வெளில விட்டுருப்பான். அப்போ வந்து நம்மளோட இவனை பிடிச்சி காப்பாற்றி அதுக்கப்புறம் ஏன் விட்டீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாவா. அந்த சைடு அந்த பசங்கள்லாம் கூட்டிகிட்டு அந்த கேவுக்கு போகலான்ற மாதிரி அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம 11 அந்த சைடு தப்பிச்சிருப்பாள், உடஞ்சிருக்கோம்ல, அதனால் அவன் அந்த கனெக்ஷன் விட்டு கட் ஆகிருப்பா. அதுலேருந்து கட் ஆனதுனால நம்ம காளி மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸ் எல்லாருமே மறைஞ்சிருப்பாங்க. அவங்க மறைஞ்சதுனால நம்ம ஹென்ரி கிரீல் அந்த சைடு வர தெரிஞ்ச உடனே நம்ம ஹாலி தான் ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு லீடர் பொசிஷன் எடுத்து எல்லாரையுமே அந்த கேவுக்கு கூப்பிட்டு போவா. எல்லாருமே ஒரு வழியாக ஓடி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட டெரிக் வந்து
தடை தான் வருவான். அதனால் அவனையும் போய் காப்பாற்றிடுவா. ஒரு கட்டத்தில் எல்லோரும் மொத்தமாக உள்ளே போகும்போது நம்மளுடைய மேக்ஸ், அதாவது நம்மளோட ஹாலி மட்டும் மாட்டிப்பா. அந்த நேரத்தில் நம்ம டெரிக் தான் நடுவில் வந்து காப்பாற்றிருப்பான். அப்போ நம்ம டெரிக் சொல்லுவான் பாருங்கள், போடா புறம்போக்கு பயலே, என்னை யாரை பிடிக்க வர அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவன் திரும்ப நம்மளோட ஹென்ரி கிரியில் சீண்டிகிட்டு இருக்கான். ஏன்னா இவனால் கொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த ட்ரிக்கை அந்த சைடு அந்த டீமை காட்டுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வெக்னாவை போய் சண்டை போடலாம் அவங்க கூட, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. போகும்போதே நம்மளோட ஸ்டீவ் அப்புறமா ஜானத்தன் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் மாதிரி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் நான்சி வந்து 2 பேருக்குமே கிடைக்காம ஒரு மாதிரி இண்டிபெண்டான கேரக்டராக அவன் நைஸாக நழுவுற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல அவள் இவங்க 2 பேர் கூட சேர மாட்டா. யாராச்சும் ஒருத்தர் கூட சேர மாதிரி காமிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா யாரு கூட சேர மாட்டா. அப்படியே அந்த சைடு அந்த ஜெயஜெயண்டிக்கான இதை பார்க்கும்போதே அது கிட்ட போக நம்ம வீலுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹை மைண்டுக்குள்ளே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான்ல. அதனால அவன் அந்த வெக்னாவோட அந்த இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்க்க ஆரம்பித்தோடனே அந்த கேவ் அந்த குழந்தைங்களை கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த கேவுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அது பார்க்க வச்சோடனே அவங்க அம்மா ஜாய்ஸ் ஆனவங்க வந்து, நான் இங்கே உனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கேன், நீங்கள் போய் அந்த சைடு நம்ம வெக்னா கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படியே அந்த சைடு நம்ம ஹென்ரி கிரில் வந்து ஒரு மாதிரி பயந்து இருந்திருப்பான். ஏன்னா அவன் யோசிக்காமல் எப்படியோ உள்ளே போயிடுவான். உள்ளே போக அந்த சைடு வந்து நம்ம அந்த சின்ன பசங்கள்லாம் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சைடு ஓடும்போதே அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு உள்ளே போயிருப்பா. உள்ளே கூப்பிட்டு ஃபஸ்ட் அமைச்சிருப்பா. இவ்வளோ தான் அந்த சைடில் வந்து ஒரு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. யார் வேணால் போய் சாவுங்க, ஏன்னா நான் கஷ்டம் வந்து முதல்ல காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே காமிச்சிருப்பாங்க. எப்படியோ மொத்தமாக அந்த இடத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த சைடு நம்ம லெவன் வந்து, நான் இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க முடியலன்னா என்ன, நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெயின் ஏரியாவுக்கே போய் அவனை கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி முடிவோடு தான் வந்திருப்பா. அப்புறமா நீ எங்கே வேணால் போ, ஏன்னா நீ திரும்ப உயிரோட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து எனக்கு என்ன ஆகும் தெரியாது, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான பேச்சை தான் சொல்லியிருந்திருப்பா. நான் வந்து சாரா மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அப்போ வந்து நம்ம ஹாப்பர் வந்து ஒரு மாதிரி வருத்தப்படுவான் தான், ஏன்னா நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்துருப்பான். அவள் 11 கிளியராக இருந்திருக்க மாட்டா, நம்ம காலி கிளியராக இருப்பா. ஓகே சாவறதை தாண்டி ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவானோடனே நம்ம அவங்க போலீஸ்லாம் வந்துடுவாங்க. அப்போ வந்து நம்மளோட 11 தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றிருப்பான் நம்ம ஹாப்பர். காளி அங்கே விட்டுருவான். ஸோ அந்த சைடு காளியை காப்பாற்ற போகும்போது 2 பேருமே சேர்ந்து மாட்டிப்பாங்க. காளி அண்டு நம்ம ஹாப்பர் 2 பேரும் சேர்ந்து மாட்டிப்பாங்க. மாட்டின உடனே அங்கே நம்மளோட இவன் ஒரு வேலை பண்ணுவான் பாருங்கள், அந்த பாம் எடுத்து போடுவான். அந்த பிளாஸ்ட் கூட ஆயிருக்கும். இது வந்து நம்ம இந்த ட்ரெயிலர் பிரேக்டவுனில் கூட பார்த்தோமே, அந்த ஹெலிகாப்டர் மொத்தமாக பிளாஸ்ட் ஆகி அதுலேருந்து வரும்போது காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காமிக்கும்போது மொத்தமாக எல்லோரும் செத்துட்டிருப்பாங்க. இருந்தாலுமே ஒரு புல்லட் ஃபயர் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஒருத்தனை தவிர எல்லாருமே காலியாக இருப்பாங்க. இந்த ஏகேன்றவன் மட்டும். அவனையும் நம்மளோட 11 வந்து அவளோட அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த கழுத்துலேயே வச்சு அவனை சூசைட் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த சைடு நம்ம காலியும் ஒரு மாதிரி வழியில் துடிச்சிட்டு இருந்திருப்பா. அந்த சைடும் அதையும் பார்த்துருப்பாங்க. அதையும் நான் அந்த சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே அந்த சைடு வந்து நம்மளோட ஹாப்பர் அண்ட் 11 வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கே போய் நம்மளை வெக்னாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட அந்த சைடு கிளம்பி இருந்திருப்பாங்க. அப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒன்றும் சாரா மாதிரி கிடையாது, நீங்கள் வந்து என்னை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இது வந்து ஒரு மெச்சூரிட்டியான லைன் தான். இதை வந்து நம்ம டஃபர் பிரதர்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம மைக்கு இவங்க எல்லா கூடயும் அப்போ வந்து நான் சார மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கையில் உள்ள அந்த பேண்டே கழட்டி ஹாப்பர்கிட்டே கொடுத்துட்டு போயிருப்பான். அதாவது இங்கே என்ன ஷோ பண்ண வராங்கன்னா, எனக்கு வந்து இப்போ தேவையில்லை, நான் வந்து போய் நீங்கள் நிறையா பாசம் கொடுத்துருக்கீங்க, நிறையா கேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இப்போ தேவையில்லை, நான் இப்போ போய் வெக்னாவை கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பேண்டே கழட்டி கொடுத்துருப்பா. இவனுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசுகிறாலே சொல்லி லைட்டாக நம்ப ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டான சீன்ஸும் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம சேர்த்து மொத்தமாகவே பார்த்துடலாம். அப்போ நம்ம ஹாப்பர் வந்து ஒரு மாதிரி பயப்பட தான் செய்வான், அவள் என்ன பண்ண போகிறாளோன்னு. அப்படியே அந்த சைடு காமிக்கிறாங்க. அதாவது அவள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஏரியாவுக்கே வந்துடுவா. அவன் அந்த அப்சைட் டவுனில் உள்ள ஒரு ரிஃப்ட்டை வந்து பார்த்துருப்பா. அப்படியே அந்த சைடு நம்ம ஹாலி வந்து இவனை அதுக்குள்ளே கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இவளை கொல்லலான்ற மாதிரி அவளை ஹீரோய்க்கான இது பண்ணியிருப்பா. ஏன்னா கொல்ல முடியாது, ஒரு பெரிய மான்ஸ்டரே எடுத்து நிற்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவளோட கேஸ்ட் ரீகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் பண்ணியிருப்பானுங்க. அப்படியே அந்த சைடு வந்து இவன் அந்த சீனை பார்க்குவான், அவன் சின்ன வயசில் நடந்ததை. அதை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பயன்றது உண்டாகும். நம்ம அந்த சின்ன பையன் ஹென்ரி கிளியோட ஒரு இதை பார்த்தீங்களா, அதில் வந்து 11/6 போட்டிருப்பாங்க. அதாவது அமெரிக்காலலாம் டேட் எப்படி தான் எழுதுவாங்க. 11/6 November 6 காமிக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த நாள் தான் இன்றைக்கி கூட, அதாவது தான் காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க.
அந்த இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்புறமா அவன் வந்து கையிலேயே சுட்டுருவான் இவன் காப்பாற்ற வரும்போது. சின்ன பையன் ஸ்கவுட்டாக இருந்தவன் வந்து அவன் அந்த கோவத்தை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு அடித்து கொண்டுடுவான். அப்போ அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு இது இருந்திருக்குங்க, ஒரு கல் மாதிரி ரெட் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அவன் பயப்படுவான். அவன் உடம்புக்குள்ளேயே அது அப்சர்வ் ஆகிருக்கும். ஏன்னா இதை பற்றி எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணி இவன் தெரியாமல் முன்னாடி இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் அதாவது அந்த சயின்டிஸ்ட்டையும் கொண்டுட்டு போயிடுவான். அதை கொண்டோடனே அவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மைண்ட் ஃப்ளேயர் கூட கனெக்ஷன் வந்துடுவாங்க. அது வந்து அந்த மைண்ட் ஃப்ளேயரோட ஒரு பகுதி தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஏன்னா அது ஒரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி கனெக்ட் ஆனானே புரியல. ஏன்னா அவன் அந்த மாதிரி கனெக்ஷன் ஆகிரும். அதுக்கப்புறமா இவன் அந்த இதோட மேனிபுலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்ல அதையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சயின்டிஸ்ட்டையும் கொண்டுடுவான். அதுக்கப்புறமா அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடு நம்ம வில்லை காட்டுறாங்க. நம்ம வில்லு வந்து நீ நல்லா பையன்தானா, ஒன்றை தான் இவன் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கான், இந்த மைண்ட் ஃப்ளேயர் தான் நம்ம எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுது, அதனால் நீ அதை பார்த்து பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு மாதிரி அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். அப்படியே ஒரு பாட்டு மாதிரிலாம் பாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரில. நானும் மைண்ட் ஃப்ளேயரும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்ட உடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஒன்றா அவன் ஒரு செகண்ட் அந்த சைடு யோசிக்க இவனுக்கு தான் பயம் இல்லையே, அப்படியே அந்த சைடு நானும் இவனும் ஒன்று, எனக்கு அது உண்மையை காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன உண்மையை காமிச்சதோ தெரில. அப்படியே அவன் சைடு மைண்ட் ஃப்ளேயரை கண்ட்ரோல் பண்ணுவான். அது அப்படியே அந்த சைடு கண்ட்ரோல் பண்ண அது இந்த சைடு டக்குன்னு இந்த சைடு அடிக்கும். அப்போ பார்த்தோன்னே எல்லாமே பயந்துருவாங்க. அந்த மைண்ட் ஃப்ளேயர் வந்து ஒரு மாதிரி எந்திரிக்கும் போது ஒரு ஸ்பைடர் ஃபார்மில் தான் எந்திரிச்சிருக்கும். அது ஆக்சுவலாக மைண்ட் ஃப்ளேயர் தாங்க, அது ஸ்பைடர் ஃபார்மில் தான் எந்திரிச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன பவர் கூட இருக்காது, அந்த ஃபயரு அடிக்கிற மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக எந்திரின்னு சொன்னோடனே அது அப்படியே ஒரு நார்மல் ஸ்பைடர் மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சைடு சண்டைன்னு வரும்போது அவங்கெல்லாம் சேர்ந்து இது மொத்தமாக அடிக்கிறதுக்காக நான்சிக்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு அவங்க போயிருப்பாங்க. அப்போ வந்து அதை தத்திரமாக நம்ம 11 முன்னாடி வந்துடுவா. முன்னாடி வந்து அந்த மூஞ்சிலே கல் அடிச்சுட்டு அது வாய்க்குள்ளே அதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி உள்ளே போயிருப்பாள். ஏன்னா டக்குன்னு சுத்தமாக யோசிக்காமல் போயிருப்பாங்க. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கடந்தால் எப்படா இதெல்லாம் முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்க தான் வைக்கிறாங்க தான். அப்படியே அந்த சைடு நம்ம மைக் சொல்கிறான், நம்ம 11 உள்ளே போய் சண்டை போட்டுட்டோம், நம்ம வந்து இது இந்த சைடு வெளியிலேருந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம நான்சியை கூட்டிகிட்டு விட்டுருப்பாங்க. நம்ம நான்சியை விட்டுருக்க மாட்டாங்க, அவளாக முன்னாடி வாலண்டியராக வந்திருப்பா. அவளை அந்த சைடு சுட சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் மேலே போய் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி முடிவோடு இருந்திருப்பாங்க. நம்ம நான்சியும் அதை துரத்திக்கிட்டே அந்த சைடு அதுவும் வர ஒரு கட்டத்துக்கு மேலே அது மேலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே மொத்தமாக ஃபயரு எல்லாமே பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அப்படியே அந்த சைடு நம்ம ஸ்டீவன் டஸ்டின் வருவாங்க. அவங்களாம் வந்து அது வயிற்றில் உள்ள ஒரு முட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதை உடச்சிட்டு இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஒரு 4 பாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது வயிற்றில் சொருகிட்டு போனாங்கன்னா அதுவே வெடிச்சு சிதற போகுது. அதை விட்டுட்டு அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த சைடு வெக்னாவை கொள்ள வர இந்த வழியும் அவனுக்கும் இருக்கும்ல, வெக்னாவை முழு பவரும் யூஸ் பண்ணி கொள்ள வர அவன் அதையும் யூஸ் பண்ணி நம்ம 11 கொள்ளலான்ற மாதிரி கையை நீட்டும் போது அப்படியே வில்லுன்னு பாட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த சைடு நம்ம வில்லு தாங்க, நான் அவனோட பவர் யூஸ் பண்ணி வெக்னாவை கையையே உடச்சி போட்டுருவான். இந்தளவுக்கு ஒரு பவர் அவன் யூஸ் பண்ணதே இல்லை. அவன் வெக்னாவோட மான்ஸ்டர் கையை உடச்சி போட்ட உடனே நம்மளோட 11 மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவனை மொத்தமாக அந்த இதில் அமைக்கிடுவா. அவனோட அந்த வலியை தாங்கிக்க முடியாத மாதிரி தான் காமிப்பான். அப்படியே அந்த சைடு அவனுங்க மொத்த பாம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஃபயர் எல்லாமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அவனை எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சைடு நம்ம வில்லு கூட அவனுக்கு அந்த பவர் இருக்கிறத மொத்தமாகவே காமிச்சிருப்பாங்க. இதுதான் அவன் கடைசியாக அந்த பவரை யூஸ் பண்ண போகிறது அப்படியே காமிக்க அந்த சைடு அந்த மொத்த ஃபைட்டுமே முடிஞ்சிடும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தாங்க இருந்திருக்கு. இதை விட்டு கொஞ்சம் அந்த ஃபைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மைண்ட் ஃப்ளேயரும் இவனுக்கும் சக்தி அதிகமாக கொடுத்து சில இழப்புகளும் இருந்தால் அது அதோட வேல்யூ அதிகப்படுத்தியிருக்கும். அந்த சைடு இவனை கொல்ல இந்த சைடு நம்மளோட வில்லையும் காமிப்பாங்க, பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்குமே தவிர இந்த மைண்ட் ஃப்ளேயர் இதெல்லாம் ரொம்பவே மொக்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் இத்தனை நாள் அது ரொம்ப பயங்கரமாக அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா டக்குன்னு கொண்டுருவானுங்க, சுத்தமாக ஒரு எஃபோர்ட் எடுத்த மாதிரியே இருந்திருக்காது. டக்குன்னு ஆரம்பித்தானுங்க, டக்குன்னு முடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அங்கே இருந்தவங்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போய் அந்த சின்ன பசங்களெலாம் காப்பாற்ற ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தராக காப்பாற்றி அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி கிளியராக இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தராக காப்பாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹாலியாக தான் காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் நம்மளோட வருவா ஜாய்ஸ் பார்த்திங்கன்னா வந்த உடனே அந்த கோடால் எடுத்து அது கழுத்துலேயே வச்சு வெட்டுவா பாருங்கள், தலையை துண்டாக வெட்டிடுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம ஜாய்ஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படின்னா நம்ம வில் காணாமல் போகும்போது அதிக மன உளைச்சல் காணது வந்து இவ தான்.
இவ்வளோ வச்சே முடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க, அந்த மொத்த ஃபைட்டுமே இங்கேயே முடிஞ்சுது, கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டிகிட்டு கிளம்புற வேலை தான். நான் சொன்னேன்ல இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அப்புறம் எல்லாருமே சேர்த்து எல்லாருமே அந்த வேனில் ஏற்றிருப்பாங்க. எல்லாருமே வேனில் ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியது தான். அந்த பாம்பே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்பாங்க. அந்த சைடு நம்ம டாக்டருக்கே வந்து இவங்களெலாம் பிடிக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் வச்சு பிளான்லாம் போட்டிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக பிடிச்சிருவாங்க. அந்த நம்மளோட 11 தான் பிடிக்கிறதுக்காக அந்த சும்மாலாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சுற்றி அந்த இதையும் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 11 தான் ஃபஸ்ட்டு இறங்கிருப்பா. இறங்கினதுக்கப்புறம் அந்த அப்சைட் ஒன் போர்ட்டலுக்குள்ளே ஓடிடுவா. ஓடி நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாள். நம்ம மைக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்திருப்பா ஒரு ஃபைனல் குட் பை, நான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்பியிருப்பாங்க. அவள் கடைசியில் அந்த சாகிற மாதிரி இருக்கிறது வந்து எல்லாருமே நம்பியிருப்பாங்க. ஏன் நீங்களே நம்பியிருப்பீங்கள்ல, எல்லாருமே கம்ப்ளீட்டாக நம்பியிருப்பாங்க. ஏன்னா அவன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த மொத்த பாம்பு ஆக்டிவேட் ஆகும்போது அந்த அவள் செத்துருக்க மாட்டாள். நல்லா பாருங்களேன், அவள் ஒரு மாதிரி டிஸப்பியர் ஆகிருப்பா. அதாவது இது எப்படா அவள் எப்படி டிஸப்பியர் ஆனா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சாலே புரியுது. அதாவது எப்படின்னா நம்ம காளி தான், அவள் இன்னும் செத்துருக்க மாட்டாள் முழுசாக. அவள் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அவளை மறைய வச்சு அந்த சைட்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்த சீசன் இந்த எபிசோட கடைசியில் நம்ம மைக்கு வந்து ஒரு தியரியாக, அதாவது ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு இருந்திருப்பான். இது ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா இது ஒரு உண்மையான இது மாதிரி தான் தோணுது. நம்ம காளி தான் கடைசியில் இவ சாக வேணாம், நான் என் கதை இங்கே முடிஞ்சது, நீ போ, நீயாச்சும் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை அமுச்சு வச்சுருப்பா. நம்ம 11 அந்த சைட்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா இந்த டாக்டர் கேட்டிருந்தால் பிளட் எல்லாமே போயிருந்துருக்கும். அதுக்காகவே இவங்க இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க கரெக்டாக நம்ம 11க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்காதுன்னு. ஃபஸ்ட்டு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆனாலும் இந்த சீரிஸ் முடியும் போது எல்லாருமே நம்ம மைக் சொல்லும் போது தான் யோசிச்சிருப்பீங்க. அவன் கடைசியில் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லியிருப்பான். அது நீங்கள் நல்லா யோசிச்சாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டோடு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது இன்னும் அந்த ஃபைட் சீனை பெருசாக வைக்கலாம். அது எனக்கு ஒரு உறுத்தல் மாதிரியே இருக்குது. 11 இல்லை, அப்புறமா இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எதுக்கு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எதுக்கு, அவங்கெல்லாம் சொல்லி அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க, இந்த வேலையெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவானுங்க. ஸோ அந்த கேரக்டர் இவ ஒருத்தியை பிடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஹையஸ்ட் பேமெண்ட் கொடுத்த ஒரு கேரக்டரான இவங்கள தான் செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பயங்கரமாக செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவளை கூப்பிட்டு வரத்துக்கு ஒரு ரோட்டில் போகிறவன் எவனாச்சும் போகிறவனை போய் பிடிச்சி போட்டிருக்கலாம். ஏன்னா இவளுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதாவது இந்த ஏகே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, இவனுக்கு கொடுத்த அந்த ஸ்க்ரீன் டைம் கூட நம்மளோட அந்த டாக்டர் கேக்கு கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கூட இவ்வளோ பெரிய ஆக்டர் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 18 மாதம் கழிச்சு நம்ம ஹாக்கினை காமிக்கிறாங்க. மொத்தமாக எல்லா கவரேஜும் எல்லாமே காலி பண்ணிட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஹாக்கின்ஸு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மேலேயே அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த பசங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக மாறி இருந்திருப்பாங்க. ஒரு படம் மாதிரியே கடைசியில் அது ப்ளே ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் நம்ம டஸ்டின் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறான். நம்ம ராபின் வந்து அந்த இதிலே ப்ளே பண்ணிகிட்ருப்பான். அண்ட் நம்ம ஸ்டீவ் வந்து ஒரு பேபி சிட்டர் மாதிரி, பேபி சிட்டர் தானே இருந்திருப்பான், அதை விட்டு வர முடியாதுல்ல, அதனால் ஒரு கோச் மாதிரி மாறியிருப்பான். அண்ட் நம்ம ஜானத்தன் வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம நான்சி வந்து இதெல்லாமே எனக்கு பிடிக்கல, நான் வந்து தனியாக ஒரு இண்டிபெண்ட்டாக, அதனால் நான் வேறு இடத்துக்கு போகிறேன், இந்த மாதிரி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அண்ட் நம்ம வில்லு கூட நியூயார்க் தாங்க போகிறான். இவங்க அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு கால் வருது. அதை நம்ம ஜாய்ஸ் எடுத்து பேசினா தான் தெரியுது, நம்ம கேரன் கால் பண்ணுறாங்க. அது மைக் காணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி இருந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சீசன் 1 வந்து நம்ம கேரனுக்கு இவங்க கால் பண்ணி வில்ல காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதே இங்கே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ என்னவோ. இது நம்ம ஹாப்பர் கிட்ட சொல்ல, நம்ம ஹாப்பரும் இவன் எங்கே இருப்பான்ற மாதிரி தேடி ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம மைக் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருப்பான். எல்லோரும் நினைக்கிறாங்க எல்லோரும் நம்ம 11 மறந்துட்டாங்க, ஏன்னா என்னால் அவள் சாவை தாண்டி வர முடியல, அவளை எப்படி நான் மறப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி சோகமாக பேசிகிட்டு இருந்திருப்பான். ஏன்னா நம்ம ஹாப்பர் தான் இதை ஆல்ரெடி நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம ஹாப்பர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகிருந்திருக்கு, 2 மகளை இறந்து எனக்கு தெரியும், அதனால் இதை நினச்சி நீ வேஸ்ட் பண்ணாத, உன் வாழ்க்கையை நினச்சி நீ அடுத்தடுத்து மூவ் ஆகணும், 11 உயிரோடு இருந்திருந்தால் அவள் கூட இதுதான் ஆசைப்பட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைக் கன்வின்ஸ் ஆகி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம கேரனும் வந்தோடனே பயங்கர பாசமாக கட்டிப்பிடிப்பாங்க. நம்ம கேரனை பார்த்தீங்களா அந்த கழுத்தில் அந்த தழும்பெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அந்த டெட்டுக்கு வந்து பார்த்தீங்களா கூலாக இருந்திருப்பான். கடைசியில் அவனுக்கு ஒரு பாப்கார்ன் கொடுத்தா கடைசி வரைக்கும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கலாம். நம்ம கேரன் தான் பயங்கர வருத்தப்படுறாங்களே தவிர இந்த டெட்டுன்றவன் சுத்தமாக வருத்தப்பட மாட்டான்.
அண்டு இதுக்கு எல்லாமே ஒரு ஓப்பன் ஸ்பீச் அண்ட் டாப்பராக இருக்கிற நம்ம டஸ்டினை தான் கூப்பிட்றாங்க ஒரு கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி. நம்ம டஸ்டின் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கான். ஏன்னா போக போக அந்த ஸ்கிரிப்டை தூக்கி வச்சுட்டு அவன் டைலாகில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த எல்லாமே இந்த ஃபைட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஃபைட்னால தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க இவங்களாம் ஆவாங்களான்ற டவுட்ஸ்லாம் இருந்தது, எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதாவது ஸ்டீவ் வந்து இந்த ஃப்ரெண்ட் ஆவானா மாதிரியே தான் இருந்துச்சு, இந்த ஃபைட்னால தானே அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடி இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ், எடி வந்து ஸ்கூலில் கிடச்சவங்க தான். இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்னால தான் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. ஸோ அவன் அதுதான் இங்கே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் போல இருக்குது. அந்த மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்க கடைசியில் வந்து அவன் அந்த ஃபைலை பிடிங்கிட்டு ஒரு மாதிரி அந்த மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போவான். இது எங்கே ரெப்ளிகேட் ஆச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம எடி தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாமே அந்த சீசன் 4 வந்திருக்கோம்ல, அதே மாதிரி பேசிவிட்டு அந்த மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போவான். அண்ட் இது தான் அப்படியே அந்த ரெப்ளிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அவனோட அந்த ஃபைலையும் பிடிங்கிட்டு அந்த சைடை விட்டு ஓடிடுவான். அப்போ வந்து அவனை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அப்புறமா அந்த இன்னொரு பொண்ணு வந்து நான் ஒரு பாட்டு வச்சுருக்கேன் நீங்களாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்திருப்பா. அப்போ நம்ம டஸ்டின் வந்து எரிச்சரிஞ்சு பேசிட்டு போயிடுவான். அதெல்லாம் நாங்கள் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டைலில் அவனை அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவான். அண்ட் நம்ம மைக்கு தான் இதை விடுங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான கேம் இருக்குது, அதுக்கெலாம் நீங்கள் வரீங்களா, ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்திருப்பார். நம்ம மைக்கை பேசி கேட்டுட்டு அவங்களும் எல்லோரும் வரன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த சைடு அந்த ஸ்பீக்கர் கேட்கும்போது நம்ம மைக்கு ஒரு மாதிரி ஆகுங்க. அந்த சைடு நம்ம ஜாய்ஸ், அதாவது நம்ம ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பரை காமிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு வேறு கண்ட்ரிக்கு போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹாப்பரும் நம்ம ஜாய்ஸுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இவங்க எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா இந்த மாண்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த நம்ம டஃபர் பிரதர்ஸ் கூட இதை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக அதுக்கப்புறமே இந்த அப்சைட் டவுன் இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டுருந்துருப்பாங்க. அண்ட் இதை தான் இந்த சைடு காமிக்கிறாங்க போல இருக்குது. அப்படியே அந்த சைடு வந்து அந்த ஃபயர் இந்த சுற்றி இந்த தண்ணி தெரியும்ல, இதுதான் இந்த சீசன் 1லேயுமே காமிச்சிருந்துருப்பாங்க. அதே இதுதான் இங்கே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. அப்படியே நம்மளோட நம்ம மைக்கோட வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே வந்து அந்த கேம் வச்சு விளாட்றாங்க. அதாவது இந்த வேம்பேரை காட்டுறது தான் நம்மளோட இவங்க டாக்டர் கேவை காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க காலியோட பிளட் எடுத்துகிட்டு அது பார்த்தாதுன்னு சொல்லி நம்மளோட 11ஓட பிளட்டுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் இதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே மொத்தமாக அழிக்கிறதுக்காக நம்மளோட எல்லா கேரக்டரையும் காமிக்கிறாங்க. இதை மொத்தமாக கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்காக நம்மளோட மேஜ் வராங்க. இவங்க தான் இந்த மொத்த கேமே ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நம்ம மேஜ்ன்றது நம்ம 11 தான். எல்லாமே முடிச்சுட்டு ஒரு டார்ச் அடிப்பாங்க. அதாவது இந்த எல்லாமே முடியும் போது அது வெளிச்சம் வரும்ல, அதை தான் இங்கே நம்ம மைக் காமிக்க ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் காமிக்க ஏதாச்சும் நல்ல ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட லூகாஸ் அண்ட் இவங்க மேக்ஸ் வந்து ஒன்றாயிட்டாங்க. நம்ம டஸ்டின் வந்து அவருக்குன்னு ஒரு தனி லைப்ரரி கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம வில் வந்து அவருக்குன்னு ஒரு தனி நியூ ஃப்ரெண்ட்ஸில் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் நம்ம மைக் வந்து ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. அதாவது கடைசியில் ஒரு ஆத்தர் அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த டிராயிங் நோட் பண்ணிங்களா, அதாவது இந்த சீசன் 4 வந்து நம்மளோட வில் கொடுத்துருப்பான்ல நம்மளோட மைக்கு, அந்த டிராயிங் தான் இது இங்கே வச்சுருக்காங்க போல இருக்குது. அவர் ஞாபகார்த்தமாக கடைசியில் ஒரு ஆத்தராக தான் மாறியிருப்பார். அதுக்கப்புறமா இது எல்லாமே முடிச்சுட்டு போகும்போது அந்த ஸ்டோரியை தான் இவர் சொல்லியிருந்திருப்பார். அதாவது நம்மளோட 11 சாகலை, அவள் வந்து இந்த இடத்த விட்டு டாக்டர் கேட்டு வந்து எஸ்கேப் ஆக வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிறா அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த நதியை பார்த்திங்கன்னா அந்த 3 நதி உள்ளது. நம்ம மைக் வந்து நம்ம ஹாப்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான், நான் வந்து 3 நதிக்கு கூட்டு போகலாம், 3 நதி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போகலான்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா அப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா கடைசியில் இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. நம்ம மைக் நம்ம ஹாப்பர்கிட்ட சொன்னது தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. அப்படியே இதெல்லாம் முடிய இந்த சைடு இவங்கெல்லாம் விளாண்டு முடித்தோடனே இந்த 11ஓட ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்திருப்பான். அந்த 11ஓட ஸ்டோரியை முடிச்சுட்டு இவங்கெல்லாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பயங்கர சேடாக தான் கிளம்பி இருந்திருப்பாங்க அந்த புக்கில் வச்சுட்டு. ஏன்னா இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் யாரும் விளையாட போகிறதில்ல. இதெல்லாம் முடியும் போது நம்ம மைக் பார்ப்பார். அவங்களோட யங்கான அடுத்த ஜென்ரேஷனான நம்ம ஹாலி இவங்கெல்லாம் விளையாட வந்திருப்பாங்க. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மைக் பார்த்து சின்ன வயசில் வந்து அந்த யோகத்தோட அந்த கதவை சாத்திட்டு போகிறாங்க. அண்ட் இதோட நம்மளோட மொத்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் முடியுதுங்க. நம்ம இதோட இந்த வீடியோலாம் இதுக்கப்புறம் போடுவோமான்னு தெரில, மொத்தமாக முடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஸ்டோரி தாங்க, நல்ல ஒரு டீசெண்டான ரைட்டிங் தான். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் இன்னும் அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் அந்த 20-30 மினிட்ஸ் வந்து அங்கே கூட்டு போயிருந்துருக்கலாம். நம்மளோட இவங்களெல்லாம் வச்சு பயங்கரமாக சம்பவம் செஞ்சானுங்க தான். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் இப்போ லென்த்தாக்கிருக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you.